வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்பாட்லைட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடை அதை உடை படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தடை அதை உடை படத்திற்காக. ஸோ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னுடைய பேர் குணாபாபு. இதுக்கு முன்னாடி திருக்குறள் ஒரு படம் பண்ணியிருந்தேன். தளபதி பரதி ரோல் பண்ணியிருந்தேன், செகண்ட் ஹீரோவா. இந்த படத்தில் ஒரு பிரதானமான ரோல் கொடுத்துருக்காப்புல அறிவழகன். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எங்களோட. ஸோ நான் என்ட்ரி ஆனது பாரியண்ணன் மூலியமாக தான். அவங்க கூட கேடியன் கிட்ட கருப்பு படம் பண்ணியிருந்தேன். அண்ணன் ரெஃபர் பண்ணி தான் ஒரு இன்ட்ரோ கிடைச்சது. இட்ஸ் அ குட் ஜேர்னி. ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க சார், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வேற. ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா படம் பார்த்து வெளில வந்தவங்க எல்லாம் அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லலை, நல்லாவே இல்லை அப்படி சொல்லலை, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எதிர்பார்த்தா நாங்கள் படம் எடுத்தோம். எங்கள் பட்ஜெட் அதான், எங்கள் ஸ்டோரி அதான். ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நல்லா எடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் உனக்கு ஒரு இடம் இருக்குது, இங்கே இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் என்ன மாதிரி இருக்கும், மக்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்டாக இருக்கும்? ரசிகர்களில் யாரெல்லாம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் பார்க்குறீங்களோ, பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய பேனர் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஸ்டோரி இருந்தால் போதும், ஐ வில் என்கேஜ் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. அதுக்காக தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட படம் தான் தடை அதை உடை. ஓகே, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா யூடியூப்னாலே இப்போ நிறைய ட்ரெண்டா இருக்கு, டிஜிட்டல் தான் இப்போ எங்க பார்த்தாலும். எதனால அந்த ஐடியா? யூடியூப்ங்கிற வேர்டு மட்டும் நாங்கள் ட்ரைலரில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் யூடியூப்பை மட்டும் நாங்கள் சொல்லலை. கம்ப்ளீட்டாக நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஜேனர் ஹவு சோசியல் மீடியா ஸ்டோல் த டைம் ஆஃப் பீப்புள். சாதாரண மனிதனுடைய நேரத்தை சோசியல் மீடியா எப்படி திருடுது அப்படிங்கிறத நாங்கள் இங்கே மக்களுக்கே சொல்லியிருக்கோம். அது அவங்களுக்கே தெரில. நீங்கள் அங்கே எப்படி சேஃபாக இருக்கணும், உங்களோட நேரத்தை எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சும்மா மொக்கையாக கருத்தாக சொல்லி கொள்ளாமல் கமர்ஷியல் எலமெண்ட்டோட ஜாலியாக சஸ்பென்ஸ் ட்ராமாவாக இந்த படத்தை பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் எப்படி இருக்கும் மியூசிக்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் டோட்டல் தமிழ் கன்செப்ட், செகண்ட் ஆஃப் வேற ஒரு ஜானர், கிளைமேக்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மியூசிக்கும் லைக்வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் 80s 90s நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அது. அதுக்கேற்ற மாதிரி 80s 90s உடைய டச்சோட ஒரு ஸ்கோராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் இன்னைக்கு ப்ரெசண்ட் சவுண்டிங் என்னவோ அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு மாதிரி ஜானர், செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி ஜானர். அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜானர்லன்னா ஓகே, 2 ஜானர் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? டைரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா? கேட்கறது என்ன வேணால் கேட்பாரு. இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு என்னோட மியூசிக் டைரக்டர் கம்போசிங் முடிஞ்ச வரையும் நேரில் பார்த்தது இல்லை. பார்க்கவே இல்லையா? படம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு மியூசிக் டைரக்டர் கொடுத்துட்டு நான் ஜெர்மன் போயிட்டேன். அப்புறம் இவங்க மியூசிக் பண்ணிட்டு ரீல்ஸ் அனுப்புவாங்க, நான் இங்கேருந்து கரெக்ஷன் சொல்லி ஒரு பிடிஎஃப் அனுப்புவேன், மறுபடியும் அனுப்புவாங்க, மறுபடியும் பிடிஎஃப். ஸோ வி ஆர் டாக்கிங் த்ரூ வாட்ஸ்அப். வா, சூப்பர். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸோ அதில் தளபதியாக நடிச்சிங்க திருக்குறளில், இதில் டோட்டலி எப்படி இருக்கும் டிஃப்ரெண்டாக? தளபதி அது பீரியாடிக்கல் ஃபிலிம், அது போர்ட்ரே வேற மாதிரி இருந்துச்சு, ஃபிசிக்கலாக இந்த லவபிள் பாய் இந்த மாதிரி. இதில் இன்னும் டவுட், இது ஒரு கல்ச்சர், ஒரு ஹாஃப் கல்ட்டாக இருக்கும், இன்னொரு ஹாஃப் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனலாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேட் 3 டிஃப்ரெண்ட் கெட்டப். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் கெட்டப். ஒரு 1985, அப்புறமா ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ் முடிச்ச வில்லேஜில் இருக்கிற ஒரு பாய். காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது அட்டைன் பண்ண போகும்போது ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அது இன்னும் டவுட் பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அறிவு ஜெர்மனில் இருந்துகிட்டே இந்த படம் பண்ணதுனால, ஸோ ஸ்கெட்யூல் முடிச்சு போயாச்சு, அகைன் பேட்ச் ஒர்க்கு. ஸோ அந்த பேட்ச் ஒர்க்குக்கு திருப்பி ஹி ஹாஸ் டு கம். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணணும், ஒரு 6 months 8 months போகும். திருப்பி பேட்ச் ஒர்க் வருவாப்பில், திருப்பி கரெக்ஷன்ஸ் இருக்கும். அவர் அங்கே இருப்பார், நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டை போகணும். இல்லை மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வாட்டி போயிட்டு பண்ணேன். ஸோ அப்போ நம்ம மற்ற பேரலாக படங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் திருக்குறளும் பண்ணிட்டு இருந்தேன், ரிவால்வர் ரீட்டா பண்ணிட்டு இருந்தேன், மிராஜ் பண்ணிட்டு. ஸோ லைக்
அந்த கெட்டப் எப்படா இவர் கூப்பிட்டு வரோன்னு பக்குன்னு இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு சீன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் வந்து எந்த ஒரு சீனுமே வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லா சீனையும் அவங்க போய் அட்டன் பண்ணாதான் அங்கே ஒரு புதுசாக ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். அந்த சீன் அந்த எலிவேஷன் வந்து அவங்களோட கேரக்டர் டேக் ஆஃபாக இருக்கும். ஸோ கேரக்டர் ஆல்வேஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப ஒரு ஃபுல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். சேலஞ்சிங்காக இருந்தது. ஐ ஹோப் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட் மை கேரக்டர் ஆஸ் சதீஷ் இன் தடை அதை உடை. ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க 3 கெட்டப் போட்டிருக்கீங்களா? எந்த கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்து? எது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நடிக்கவே? 2K சதீஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். அவர் ரெஃபரன்ஸ் வந்து கத்தி நம்ம விஜய் சாரோட லுக் ரெஃபரன்ஸாக கொடுத்தாங்க. விஜய் சார் வேற லெவலு. ஸோ நம்ம என்ன மேட்ச் பண்ண முடியாது அதுக்கேற்ற மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஆர்டிஸ்ட் ப்ராசஸ், ஐ மீன் கேஸ்ட் எப்படி எடுத்தீங்க, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. கேஸ்டிங் பண்ணுறதுல எனக்கு பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு கேஸ்டே தெரியாது, நடிகரே எனக்கு யாரையுமே தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சினிமாவில் இருந்தவங்களுக்கு 500 நடிகர்களை தெரியும், யாரை போடலான்னு யோசிப்பாங்க. எனக்கு யாரையுமே தெரியாது. என்னோட ஷார்ட் ஃபிலிமில் நடித்தவங்களை வச்சு அப்ரோச் பண்ணேன். ஸோ 1 by 1 அது ஒரு செயினாக வந்தது தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இல்லை. ஸோ இவங்கள்ட்ட ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு 2 பேரை தெரியும், அவங்களுக்கு ஓகேவா, அப்புறம் நான் அவங்க நடித்ததை பார்ப்பேன், அவங்க ஓகே இல்லை. பாட்டில் உள்ளே வரும்போதே ஹாய் சொல்லிட்டு வருவாங்க, ஹாய் டேக் போகலாமா, அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன ஒரு சேலஞ்சிங்னா, ஒரு 100%ல 50% நடிக்க தெரிஞ்சவங்க, 50% பேர் கேமரா பார்த்தது கிடையாது. எங்கள் வில்லேஜில் உள்ளவங்க தான். ஆனால் அவங்களுக்கு நடிக்கிறதுல ஆர்வம் நிறையா இருந்துச்சு. ஸோ இவங்க கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சின்ன வயசில் இப்போ குணாலாம் ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் ஒரு படத்துக்குள்ளே 2 மணி நேர படத்துக்குள்ளே 3 கதாபாத்திரத்தை 3 டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். குணா மட்டும் இல்லை, 15 பேர் இந்த மாதிரி பண்ணணும். நடித்து 40 பேர் இருக்காங்கன்னா, இந்த 40 பேரில் 15 பேர் இதுலேயும் இருப்பாங்க, செகண்ட்லேயும் இருப்பாங்க, தேர்ட்லேயும் இருப்பாங்க. 3 பேருக்குமே 3 கெட்டப், 3 ரோல், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டைலாக். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங் என்னென்னா, நான் படம் எடுக்கிறது. ஏன்னா எனக்கு எடுக்கவே தெரியாது. ஸ்பாட்டில் போய் தான் கற்றுக்கிறது. இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு நல்ல அவுட்புட்டாக படம் வந்துருக்கு. அந்த 40 பேருன்றது நடிக்க தெரிஞ்சவங்க. ஆக்சுவல் டோட்டல் காஸ்ட் வந்து 93 பீப்புள். 93 பேர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடித்த ஒரே படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம தடையாதை உடை தான். நடிக்க தெரிஞ்சவங்களை மேனேஜ் பண்ணிட்டாரு, நடிக்க தெரியாதவங்க மேனேஜ் பண்ணுற பெரிய டாஸ்க் அசட் டேரக்டர். நல்ல வேலை வாங்கின இவர். வாங்க தெரியலன்னு சொன்னார், பட் ஹி டிட் அ வெரி குட் ஜாப். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. நடிக்க தெரியாதவங்ககிட்ட இன்ஃபேக்ட் ஈஸியாக வேலை சொல்கிற செஞ்சுட்டு போயிடுவாங்க. நடிக்க தெரிஞ்சவங்க தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மூடு அவங்க சொன்னதை கேரி பண்ணிட்டு போவாங்க. நல்லா ஃபைன் டியூன் பண்ணி அதில் ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பான் சூர்யானு. சரியான பர்ஃபார்மன்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் இது மோஸ்ட்லி உங்களோட நேட்டிவ்ல தான் எடுத்ததா இந்த படம்? ஆமாம், என் ஊரை சுற்றி உள்ள ஊர், எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய வீடு, அவங்களோட இடம், எங்கள் ஊர், ஆறு, குளம், ஏரி, மலை, மணல், கடல். ஒரு குளத்தில் இறங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து குளிச்சிக்கிட்டு ஹேவ் டு பிளான் ஒரு டாஸ்க்காக. இது பச்சை கலர் ஏதோ நெஞ்சு பார்த்தா தண்ணி பாம்பு ஓடிட்டு, அது எங்கே பார்த்து பயந்து ஓடிச்சு. இந்த மாதிரி எங்கே வேணால் இறக்கி விடுவாப்புல, எங்கே வேணால் ஏற விடுவாப்புல. அந்த மாதிரி எல்லாமே பார்த்து சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு ரொம்ப ஆஃப்டர் சிட்டி லைஃப்க்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் லைஃப் வந்து நம்ம படத்தில் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்து பாடல் என்ன மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த அப்பா சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்களை வரும். எனக்கு என்ன கதை, என்ன படம் எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எடிட்டர் ஃப்ரெண்டு தினம் வந்தேன், அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவர் கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு, அதை நினச்சி பையன் ஃபீல் பண்ணுறோம், இதுக்கு ஒரு சாங் பண்ணி கொடு, நாங்கள் காட்டுறோம், ஓகேனா ப்ரொசீட் பண்ணலாம். நான் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க அமிச்சு சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ வந்து நம்ம வந்து நான் ஃபுட்டேஜ் அனுப்புகிறேன், ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, டியூன் தான் கேட்டேன். ஒரு பாட்டை டியூன் போட்டு அனுப்புவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டியூன் போட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி அவர் ஃப்ரெண்டை வச்சு லிரிக்ஸ் எழுதி பாட்டே அனுப்பிட்டாங்க. அதுதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ டியூன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஹவு வி ப்ரெசென்ட். ஓகே, அந்த சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட முடியும்? கண்ணாக காத்த மகனை காட்டில் விடுதல் துரோகமே, உங்கத்தின் மூச்சை சுவாசிக்கும் வீரன் யாரடா, என் பிள்ளை நீயடா, வெண்முத புதல்வா, என் முதல் தலைவா, எழுந்தொரு முறைவா, தாயாகவா. இந்த லிரிக் எழுதுனது வந்து எங்கள் டைரக்டர். ஏன்னா வெறுக்கு காசு கொடுக்க காசு இல்லை.
என்னங்க இவ்ளோ ஒரு சென்டிமெண்ட் சாங் குடுத்துட்டு இப்படி சொல்லிட்டீங்க டக்குனு. நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. இவங்க தான் பேசிட்டே இருக்காங்க. படம் பண்ணிட்டே இருந்து டக்குனு ஜெர்மன் ஏன்? ஆமாம், நான் ஜெர்மனில் தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். நிறைய படம் எடுக்கணும்னு ஆசை. சின்ன பிள்ளையிலேருந்தே அது ஒரு ஆசை. படம் எடுக்கணும்னா சென்னை போகணும், ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணணும், அப்புறம் படம் எடுக்கணும். ஸோ இது சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் அலௌடு கிடையாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நெக்ஸ்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வீடு கட்டி கார் வாங்கி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருங்க. எனக்கு அதுலேயும் விருப்பம் தான், கல்யாணம்லாம் பண்ணிட்டேன் அது வேற. பட் இது செஞ்சே ஆகணும்னு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பப்போ சின்னதாக ஷார்ட் ஃபில்மு, அதில் எல்லாத்தையும் அப்ளாஸ் வாங்குறது, அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என்னை நானே கொஞ்சம் நம்பிட்டு வந்தேன். நமக்கு ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குன்னு தான் நினைக்கிறேன், சான்ஸ் கிடைச்சா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் காலப்போக்கில் திறமை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அதை யாருமே பார்க்கல. இப்போது நம்ம சொந்தக்காரன் பையன் படம் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கானா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே பார்த்துட்டு நேராக வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பாராட்டுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் நல்லா இருக்குன்னு சொன்னது நல்லா இருக்கு, நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்லா இல்லைன்னு சொன்னது இவனை நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதா படம் எடுக்க வந்துட்டேன். ஸோ ரெண்டுமே அதனால படம் எடுக்க வந்துட்டேன். இப்போ படம் எடுக்கணும்னா பணம் வேணும், இல்லைன்னா ப்ரொடியூசர் வேணும் இல்லையா. ஸோ பணம் வீட்டில் இல்லை, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நானே போனேன், நானே சம்பாதிச்சேன், நானே வந்து படத்தை எடுத்துட்டேன். ஸோ நல்ல ஆக்டர்ஸ், நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல எடிட்டர், நல்ல டீம். இது ஏதோ ஒரு கடவுளோட ஒரு இதான்னு வச்சுக்கலாமே. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபைனலாக ஒரு 3 வருஷமாக நாங்கள் அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். 3 வருஷம் எடுத்திருக்கோம் அப்படின்னா பாகுபலி மாதிரி ஒரு 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 லெவல் படம் தான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, நடுவில் காசு இல்லைன்னா நிறுத்தி போட்டுருவோம். ஓகே இருக்கட்டும், எப்போ பணம் வருதோ மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். உங்க வீட்ல என்ன சொன்னாங்க இதுக்கப்புறம் நீங்க ஃபைனலா படம் எடுத்துட்டீங்க? படம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தப்பாக தோணுச்சு அவங்களுக்கு. சம்பாரிச்சுட்டேன், ஏன் தேவையில்லாமல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அதில் ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்துலேருந்து நாடக கலைஞர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம பையன் ஒன்று பண்ணுறாங்க பொழுது மைல்டாக எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணல. பட் ஏன் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணலன்னா, நான் ஏதாவது ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிட்டேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும். நான் அப்படியே சோகமாக இருப்பேன், ஒரு நாள் டல்லாக இருப்பேன். ஒரு அம்மாவுக்கு அது பிடிக்காது இல்லையா. அது ஆரம்பித்து பாசிட்டிவாக வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இப்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் டெய்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா பண்ணு, அது கவலைப்படாத அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் கூட இருக்காங்க. இப்போது கூட இருக்காங்கன்னா, இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட வருவாங்கல்ல அவங்க கிடையாது, ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட வருவாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ நான் நிறையா பேரை சம்பாரிச்சிட்டேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஊர், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஓகே, அது வந்து இந்த படத்துல வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான கருத்து இருக்கு? ஏன் வந்து மக்கள் இந்த படத்தை பார்க்கணும்? ஏன் மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் அப்படின்னாலே மக்களோட கூட்டு வந்து ஒரு நாடாக மாறுது. அது ஒரு வீடு கிடையாது. 4 பேர் சேர்ந்தா மக்கள்னு சொல்லிட மாட்டோம், அது ஒரு கூட்டம். மக்கள் வந்து நாடு. ஸோ மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்து நாட்டை எந்த விதமான ஒரு அறிவு பாதையில் கொண்டு போகுது அப்படிங்கிறத முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ மக்கள் ஜென்ரலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் வந்து நேரத்தை மதிக்கணும். நான் என்னோட படத்தில் சொன்ன மாதிரி உலகத்திலே விலை மதிக்க முடியாத 2 ஒன்று உயிர், இன்னொன்று நேரம். ரெண்டுமே போனால் திரும்பி வராது. எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உயிர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நேரத்தை நம்ம கரெக்டாக செலவிடணும். ஏன் நேரத்தை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன்னு ஒரு ஆள் பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கேபுக்கு புக் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேப் டிரைவர் 8:30 மணிக்கு வரணும்னா அவர் 8:40க்கு வந்தாருன்னா அவர் வந்து இது என்னோட டைம்னு பேச முடியாது. அவர் வேஸ்ட் பண்ணது என்னோட 10 மினிட்ஸ். ஸோ நான் 8:30 மணி 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியனா 9:10க்கு போனேன் அப்படின்னா அவரோட டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு சர்க்கிள். ஸோ யாரும் யாரோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நாடு சீக்கிரமாக முன்னேற்ற பாதையில் போகும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இதை மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு குரூப் 2 படிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தன்னோட நேரத்தை தேவையில்லாமல் எங்கேயோ வேஸ்ட் பண்ணி எங்கேயோ சொசைட்டி எங்கேயோ போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்போலேருந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டீமில் டிஸ்கஸ் பண்ணால் இது உண்மை தான், நல்ல தீமாக இருக்குது, நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்தாச்சு, பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் மக்கள் கொஞ்சம் நேரத்தை பற்றி யோசிப்பாங்க. சும்மா செல்ஃபோன் எடுத்து சம்மந்தமே இல்லாமல் எதையும் பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் செல்ஃபோனில் பார்ப்பாங்க. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா ஐ வாண்ட் டு see some reel, it should have something about my electrical.
if I'm a medical student, I want to see something about are relevant to the medical. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆள் சமைக்கிறத நான் ஏன் பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நான் சமயக்காரனா தான் பார்த்து கற்றுக்கலாம். ஜஸ்ட் நான் சாப்பிட்டு பைசா கொடுத்துட்டு போகிறேன். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணி சமைக்கிறத உட்காந்து பார்க்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. அதனால என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஆனால் அதனால் எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். யாரோட நேரத்தை எங்கே எதற்கு எப்போ செலவு பண்ணணுங்கிறத நான் தெளிவாக இதில் கமர்ஷியலாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. தேங்க்யூ நன்றி. ஸோ மச். தடைகளை உடைத்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது இதில் பெருமகிழ்ச்சி அளிக்கும். தேங்க்யூ.